தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கடவுளை பற்றியும் பிறரை பற்றியும் நாம் தவறான எண்ணங்களை கொண்டிருப்போம். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற திருத்தூதர் புனித பர்த்தலமேயும் இயேசுவை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்தார். குறிப்பாக அவருடைய வாழ்ந்த இடத்தை பற்றி பேசுகிற போது நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்கின்ற ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளை பற்றியும் பிறரை பற்றியும் நாம் தவறாக எண்ணி இருக்கிறோம். பிறரை சரியாக புரிந்து கொள்ள தவறி இருக்கிறோம் அல்லது தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். இதற்காக நாம் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தி அருளும். மேலும் அவரது வேண்டலாலும் திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்கள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களிடையே 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறுக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவரே, உன் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசிற்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, வசனங்கள் 45 முதல் 51 வரை. பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று இயேசுவிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள்
மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வயதான மனிதர் வெகு நேரம் நடந்த காரணத்தால் களைப்பாக இருந்தார். இளைப்பாறுவதற்காக ஒரு அரச மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு பல சிந்தனைகள் ஓடின. அதிலே ஒன்று, அருகிலே ஒரு பூசணி செடி. சாதாரண சின்ன அந்த கொடியிலே பெரிய அளவு பூசணிக்காய் காய்த்திருந்ததை பார்த்தார். அப்பொழுது அவருக்கு எண்ணம் தோன்றியது, இவ்வளோ சின்ன கொடியில இவ்வளோ பெரிய பூசணிக்காயை கடவுள் வைத்திருக்கிறார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் சின்ன விதைகளைத்தான் கடவுள் வைத்திருக்கிறார். அவர் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன் என்று அவன் சொல்ல நினைத்தார். அவர் சிறிது நேரம் களைப்பாக இருந்த காரணத்தால் அப்பொழுது உறங்க பார்த்தார். அப்பொழுது ஆலமரத்திலிருந்து ஒரு சின்ன விதை அவர் உடம்பில் மேல் பட்டது. உடனே விழித்தெழுந்து அவர் நினைச்சார், பூசணிக்காய் இந்த இடத்திலிருந்து என் மேல் விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கடவுளுக்கு தெரியும் எதை எங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, மனித அறிவை விட கடவுளின் ஞானம் மிக மிக பெரியது, உயர்ந்தது என்ற முடிவுக்கு வந்தார். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற புனித பர்த்தலமேயு அல்லது அவருக்கு விவிலியத்திலே நத்தனியேல் என்கின்ற இன்னொரு பெயர் உண்டு. இவர் கடவுளின் ஞானத்தை கண்டுகொண்டது எப்பொழுது என்றால், எப்பொழுது இயேசுவை சந்தித்தாரோ அப்பொழுது கடவுள் எவ்வளவு ஞானமுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார். யோவான் நற்செய்தியிலே தான் இவர் பர்த்தலமேயு என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் மற்ற மத்தேயு, மார்க், லூக்கா நற்செய்திகளிலே இவர் நத்தனியேல் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அனைத்து நற்செய்திகளிலும் பார்க்கிற போது பிலிப்போடு சேர்ந்துதான் இவர் காணப்படுகிறார். எனவேதான் இந்த இரண்டு பெயர்களும் ஒன்று என்கின்ற முடிவுக்கு வருகிறார்கள். நத்தனியேல் கேட்ட கேள்வி நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். என்னை உமக்கு எப்படி தெரியும்? இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, என்னை உமக்கு எப்படி தெரியும்? அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய முக்காலத்தையும் அறிபவர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களையும் முழுமையாக அறிபவர் தான் கடவுள். கடவுள் நம்முடைய கடந்த காலத்தை கண்டிப்பாக அறிவார். கசப்பான நினைவுகளோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது நமக்கு ஏற்பட்ட பலவிதமான வலிகள், அடிகளோடு நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது நாம் சந்தித்த பிரச்சனைகள் இன்னும் நம்மை அரித்து கொண்டிருக்கலாம். கடவுள் அவற்றை முழுமையாக அறிவார். கடவுள் நம்முடைய நிகழ்காலத்தையும் அவர் அறிவார். நாம் ஒருவேளை இந்த நேரத்திலே மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிறோம் அல்லது மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை கடவுள் அறிவார். கடினமாக உழைக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிவதில்லையே என்று நினைக்கிறோம். கடவுள் அதையும் அறிவார். கடவுள் நம்முடைய எதிர்காலத்தையும் அறிவார். நமக்கு தெரியாது, ஆனால் எதிர்காலத்தை பற்றி நமக்கு ஒரு விதமான அச்சம் அல்லது பயம் இருக்கிறது. நமக்கோ நம் குடும்பத்திற்கோ என்ன நடக்கும் என்று ஒரு பயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். நத்தனியனுடைய கடந்த காலத்தை இயேசு அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் நத்தனியலை பற்றி பேசுகிற போது இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவருடைய கடந்த காலத்தை பற்றி மிக அருமையாக இயேசு எடுத்து சொல்லுகின்றார். நத்தனியனுடைய நிகழ்காலத்தை பற்றியும் இயேசு எடுத்துரைக்கின்றார். அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன். ஆக அவர் எங்கு இருந்தார், அந்த இடத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றியும் இயேசு அறிந்து வைத்திருந்தார்.
நத்தனியனுடைய எதிர்காலத்தை பற்றியும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் கூறுகிறார், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் இயேசு கணித்து கூறுகின்றார். ஆக இயேசு நம் அனைவருடைய இந்த 3 காலங்கள், நடந்தது, நடப்பது, நடக்கவிருப்பது அனைத்தையும் அவர் அறிவார். திருப்பாடல் 139 ஒருமுறை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன், எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றேன், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றேன். கடவுளுக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியும். இயேசுவின் கரங்களில் நம்மை ஒப்படைப்போம். நமக்கு கவலை எதற்கு? படைத்ததெல்லாம் தர வந்தே பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் இம்பாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடன் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயும் சிறப்பித்துக் கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். மேலும் உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், குறிப்பாக நாங்கள் இன்று நினைவு கூறும் திருத்தூதர் புனித பர்த்தலமேயுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. நம்மவருடைய தனிப்பட்ட மன அமைதிக்காகவும் குடும்பங்களில் ஒற்றுமைக்காகவும் உலகில் சமாதானத்திற்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும், எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமையும், உலகம் முழுமைக்கும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இறைமகன், உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, நம்முடைய இந்த திருத்தல திருவிழா வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கவிருக்கிறது. நம்முடைய இந்த திருத்தல பெருவிழாவினுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள 3 நாட்கள் மாதா தொலைக்காட்சி குழுமம் தியானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய புதிய ஆலயத்திலே இந்த 3 நாட்களும் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் தியானம் நடைபெறும். 27ஆம் தேதி சேலம் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் சிங்கராயர் அவர்கள் அந்த தியானத்தை நமக்கு வழிநடத்தி தருவார்கள். இயன்றவர்கள் இந்த தியானத்திலே நேரடியாக பங்கு கொண்டால் நலம், இல்லை என்றாலும் கூட மாதா தொலைக்காட்சி அதே நேரத்திலே அதை ஒலிபரப்பு செய்வார்கள். உங்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டும் அன்னையினுடைய இந்த விழாவுக்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 29ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றம் உங்களுக்கு நன்றாக தெரியும். பல இடங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். எனவே அன்று மாலை சரியாக 4:45 மணிக்கு கொடி பவனி நடைபெறும். பிறகு மாலை 5:45 மணிக்கு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் தலைமையிலே சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த நிகழ்வுகளிலே ஒவ்வொரு நாளும் அன்னையை நீங்கள் நாடி வருகின்றீர்கள். அன்னையின் மேல் நம் அனைவருக்கும் அதிகமான அன்பு உண்டு. எனவே ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல, 29ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இயன்றவரை நீங்கள் இந்த நவநாள் திருப்பலிகளிலே, குறிப்பாக மாலை 5:30 மணிக்கு நடைபெறக்கூடிய நவநாள் திருப்பலிகளிலே பங்கேற்றால் நலமாக இருக்கும். 29ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலும் காலை 5:30 மணி முதலே திருப்பலிகள் நடைபெறும். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த நிகழ்ச்சி நிரல் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வெளியிலே வைத்திருப்பார்கள். பெற்று இந்த நவநாள் திருப்பலிகளே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தல திருவிழாவுக்கு பல செலவுகள் உண்டு. நீங்கள் அனைவரும் வரக்கூடிய மக்கள் அனைவரும் வெயிலில் காயாதபடியும் மழையில் நனையாதபடியும் அந்த கூடாரத்திற்கே பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இயன்றவர்கள் தாராளமாக இந்த திருத்தல பங்கு தந்தை ஆகிய என்னிடமோ அல்லது இந்த திருத்தலத்தினுடைய நிர்வாக தந்தையிடமோ கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.